ராஜ்யத்துக்குள்ள வந்தா பற்றாக்குறை பட்ஜெட்டே கிடையாது. என்னைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கு நீங்க ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருக்கிறீர்கள். ஆமென். எல்லா நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். இந்த பரிமாற்றத்தை நம்ம திருவிருந்துக்கு வரும் பொழுது திரும்ப 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 நினைக்க வேண்டும். நிறைய காரியங்களை நாங்கள் மறந்து போடுறோம். நம்ம சபை எதுக்கு? பவுல் சொல்றார், உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது அப்படின்றார். பக்தி விருத்திக்கு எதுவாக நினைப்பூட்டி அதை தான் இங்கே சபையில் செய்கிறாங்க. நீங்கள் யாரு, கிறிஸ்து உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார், அதை திரும்ப திரும்ப. சில பேர் சொல்றாங்க, என்ன திரும்ப சொன்னதே சொன்னீங்க, அரைச்சமாவே அரைக்கிறாங்க அப்படிமா. அரைச்சமாவை அரைச்சாதான் தோசை நைஸா இருக்கும், இல்லைன்னா வெறும் கட்டை தோசை தான் வரும். நெய் ரோஸ்டெல்லாம் போகணுன்னா திரும்ப திரும்ப அரைச்சி தான் ஆகணும். உங்களுக்கு மனதில் இரத்தத்தில் உங்களுடைய ஜீவனாக தேவனுடைய வார்த்தையை மாறும் வரையிலும் திரும்ப திரும்ப சொல்லுவது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர்னு ஒரு நாள் சொன்னா பத்தாது, வாழ்நாளெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆமென். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்கிறது சொல்லணும். நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கேங்கிறது ஒரு நாள் சொன்னா பத்தாது. அதுக்குதான் அது ஆண்டவர் என்ன சொல்ற, நான் வருமளவும் திருவிருந்து அனுசரிக்க சொல்லிக்க. வாசிங்க அதை 1 கொரிந்தியர் 11:24-25 வாசிங்க. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசிங்கள், ஆசீர்வதிங்கள். இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எனக்கு நினைவு ஒரு நாளைக்கு நினைவு கூறினா போதுமா? சொல்லுங்க. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அவருடைய மரணத்துல அப்படியே மனதில் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க சின்ன வயசுல இருந்து உங்க பரம்பரையா வந்த சாபம், வியாதி எல்லாமே இயேசு ஆண்டவருடைய சிலுவையில் இருக்கிறது. உங்க தரித்திரம் அங்க இருக்கிறது, உங்க பாவம் அங்க இருக்கிறது, உங்க பலவீனம் அங்க இருக்கிறது, உங்க வியாதி அங்க இருக்கிறது. இதெல்லாம் நினைவு கூறுது. அதற்கு பதிலாக அவருடைய தெய்வீக சுகம் உங்க மேல, அவருடைய பரிசுத்தம் உங்க மேல எண்ணப்படுகிறது. நான் வருமளவும் இதை நினைவு கூறும்படியே செய்யுங்கள்னு சொல்ல. நம்ம யாரு? நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த புதிய உடன்படிக்கையில இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இது திருவிருந்து என்பது. இந்த திருவிருந்து குறித்து ஏதோ இயேசு ஆண்டவருடைய வார்த்தையில வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத இவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டதற்கு முன்பாகவே இயேசு அடிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஆமென். இதுதான் யோவான் சாணம் சொல்லும் பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்றார். வாசிங்க. இயேசுவை பார்க்கும் பொழுது மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஏசாண்ட உங்களுடைய பாவத்தை என்னுடைய பாவத்தை எப்ப நீங்களும் நானும் பிறக்காத முன்பாக சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். சந்தேகம் இருக்குதா அவங்க யாருக்காவது? இயேசு நீங்களும் நானும் பிறக்காததுக்கு முன்பாக நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது?
ஒரு பாவமாவது தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட முடியாது. அது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மேல அதை சுமத்தி நமக்கும் அவருக்கும் இடையில இருந்த அந்த தடையை நீக்கி போட்டு விட்டார். ஆமென். இதை நல்லா நம்ம விளைக்கணும். திருவிருந்த ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு காரியம். வரும்பொழுதெல்லாம் இதை திரும்ப திரும்ப நினைக்கணும். இந்த உடன்படிக்கைன்னு இயேசு ஆண்டவர் சொல்லும் பொழுது, அந்த காலத்தில் இந்த இரத்த உடன்படிக்கை, முதல் இரத்த உடன்படிக்கை ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு மிருகத்தை கொன்று ஒரு உடையை அவங்க பாவத்தை கழுவுறார். இந்த இரத்த உடன்படிக்கையினுடைய சரத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடன்படிக்கை பண்ண அது மீறப்படக்கூடாததாக இருக்கிறது. மீறக்கூடாது. அதனாலதான் அவர் தன் வாயில விளம்பினதை மீறாமலும் என்று நம்ம எங்க வாச்சோம்? சங்கீதம் 89:33 உடன்படிக்கையை காக்கிற தேவன். அப்ப உடன்படிக்கைக்கு இஸ் தி ஆத்தர் ஆஃப் கவனன்ட். உடன்படிக்கையை அவர் தான் ஏற்படுத்தி இருக்கிறார். உடன்படிக்கை என்பது தேவனுடைய மனதில் இருந்த காரியம். அப்ப உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கை மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி கெட்ட மிருகம்லாம் ஒன்று நல்ல மிருகத்தெல்லாம் 7 ஜோடி வச்சார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வேதத்துல நோவாவை கப்பலில் காப்பாற்றும் பொழுது, அந்த பேழையில காக்கும் பொழுது, வெளியே வரும் பொழுது நல்ல மிருகத்தை எடுத்து மறுபடியும் உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்ப நோவாவுக்கிட்ட கூட இதை சொல்றார். வாசிங்க, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிப்பேன். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள். ஆதியாகமம் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. பசும்பூண்டுகளையும் தந்தது போல அவை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதில் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். என்னங்க? மாம்சத்தை அதில் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். உயிராகிய இரத்தத்தோடு அதை புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். அப்ப உயிரும் இரத்தமும் அதுல இருக்கு. இரத்தத்துல என்ன இருக்கிறது? உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கிறது. இரத்தத்தை நீங்க புசிக்க வேணாம்னு சொல்றாரு ஆண்டவர். நான் இந்து குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்துருக்கேன், ரட்சிக்கப்பட்டு வந்தேன். எங்க அப்பாலாம் அந்த காலத்துல ரத்த பொரியல்னு செய்வாங்க. நாங்களாம் அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஆண்டவர்கள் வந்தோன்னா அதெல்லாம் மறைச்சு போச்சு. நிறைய காரியம் இருக்கு. பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆர்கனை சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கு. உள்ளான அவயங்களை சாப்பிடாது அப்படின்னு இருக்கு. புரோட்டீன், ரெட் புரோட்டீன், புரோதசத்து நிறைந்த அந்த மாம்சத்தை நீங்க சாப்பிடலான்னு சொல்லி, ரத்தத்தோடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரத்தத்தோட சாப்பிட்டா என்னென்ன வியாதி வரும்ன்றதை இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. உள்ளான அவயங்கள்ல இன்டர்னல் பார்ட்ல தான் நிறைய தேவையற்ற கொழுப்புகள், மனிதனுக்கு ஒத்துக்கொள்ளாத கொழுப்புகள்லாம் இருக்குன்னு தேவனுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தான் பழைய ஏற்பாட்டில் இந்த இன்டர்னல் ஆர்கன்லாம் சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கு. நம்ம ஊர்ல என்ன பழக்கம்? சௌரட்டி சாப்பிடு, ரத்தம் வேணும்னா நிறைய இப்படி சொல்றேன். பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா எல்லா வியாதியும் வருது. காரணம் வேதத்தின் அடிப்படையில் சாப்பிட்டோம்னா ஒரு தொந்தரவும் இல்லை. நிறைய காரியம் இருக்கு. ஆண்டவருடைய வேதத்தை நம்ம சரியா வாசிச்சோம்னா அதுல அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. உங்க ஆத்துமாக்களுக்காக வாசிங்க. 4, 5, 6
உங்க உயிராயிருக்கிற ரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் சகல ஜீவ ஜந்துக்களையும் மனுஷரிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷரிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரத்தில் பழி வாங்குவேன். அவருடைய சகோதரத்தில் பழி வாங்குவேன். அப்ப பாவத்துக்கு பிராயசித்தம் பண்றதுக்கு ஒரு உயிருக்கு பிராயசித்தம் பண்ணணும்னு சொன்னா இன்னொரு உயிர் கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்குது, அடையாளமாக இருக்கிறது அது. அதுதான் வேதத்தில் லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 10-11 வேகமா வாசிங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாயிலும் ரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால் ரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன். மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. மாமிசத்தின் உயிர் எங்க இருக்கிறது? ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். அப்ப பாவத்தை நிவர்த்தி செய்யறது ரத்தம். பாவத்தை நிவர்த்தி செய்யறது எதுங்க? ரத்தம். ஏன் பாவத்தை ரத்தம் நிவர்த்தி செய்யணும்? வேற இல்லையா? தேவன் ஆதாமை மண்ணினாலே உண்டாக்கி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல குனிஞ்சி தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். அவருடைய ஆவியிலிருந்து அந்த ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது மனிதன் என்னவானா? ஜீவ ஆத்மாவானான். அவருடைய வார்த்தை ஆவி ஜீவனுமா இருக்கிறது. அது இரத்தமாக மாறினது. அந்த இரத்தம் மனுஷனுடைய மண்ணால் செய்யப்பட்ட அந்த சரீரத்துல அந்த இரத்த நாளங்களிலே அந்த குழாய்களிலே தேவனுடைய சுவாசம் ஊதும் பொழுது அங்கே இரத்தம் உருவாகிறது. மனுஷனுடைய ஜீவனை அந்த இரத்தம் சுமந்து செல்லுகிறதாக இருக்கிறது. மனிதனுடைய மனது ஜீவ ஆத்மாவான அந்த மனதுங்கிறது சுயமாய் தெரிந்தெடுத்து கொள்ளக்கூடிய ஒரு உரிமையை மனிதனுக்கு தேவன் கொடுத்தார். இந்த சுயமாய் தெரிந்தெடுத்து கொள்ளக்கூடிய அந்த ஃப்ரீவில் சுய சித்தம் தீர்மானிக்கக்கூடிய அந்த திறமையை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். அதன் மூலமாக அவன் பாவம் செய்ததுனால அவனுடைய இரத்தமும் கெட்டுவிட்டது. இப்ப மிருகத்தினுடைய இரத்தம் ஒரு அடையாளமாக தேவன் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் பாவம் இல்லாத ரத்தம். என்ன ரத்தங்க? உங்களில் எவனாவது என்னிடத்தில் பாவம் உண்டு என்று சொல்ல கூடுமோ? அப்ப இயேசுடைய ரத்தம் பாவம் இல்லாத ரத்தத்தினால முழு மனுக்குலத்தினுடைய பாவமும் நீக்கப்பட்டது. ஆமென். முழு மனுக்குலத்தினுடைய பாவம் நீக்கப்பட்டது. அதான் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு. வாசிங்க கொலோசியர் 1:20 வேகமா. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கிட்டாரா இல்லையா?
ஆக்கிட்டாரா இல்லையா? பக்கத்தில் பாருங்க, இயேசு ஆண்டவர் நீங்க பிறக்காததுக்கு முன்னாடியே சிலுவையில் அடைந்த மரணத்தினாலே பிதாவுக்கும் நமக்கும் இருந்த அந்த தடையாகிய சுவரை நீக்கி போட்டார். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் இருக்கிற நானும் அவரோடு ஒன்று சேரும்படியாக இந்த பாவத்தை இயேசு ஆண்டவர் மன்னித்து விட்டார். இப்பொழுது எனக்கும் பிதாவுக்கும் தடை ஒன்றும் இல்லை. இயேசுடைய இரத்தத்தின் ஊடாகவே பிதாவாகிய தேவன் என்னை பார்க்கிறார். பிதாவாகிய தேவன் இயேசு இரத்தத்தின் மூலமாக என்னை குற்றமற்றவனாக பார்க்கிறார், பரிசுத்தவனாக பார்க்கிறார், கண்டிக்கப்படாதவனாக பார்க்கிறார். ஆமென். இதெல்லாம் எங்க இருக்குது? பைபிள்ல தான் இருக்குது. இருக்கா இல்லையா? ஆண்டவர் தானே சொல்றாரு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்னுடைய பிள்ளை அப்படின்றார். நீங்க கண்டிக்கப்படாது. எல்லாம் ஒரே ஒரு காரியம் தான் நம்ம பகுதியில சொன்னது, இயேசுவேன்னு சொன்னது. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுற யாவரும். என்னங்க ரட்சிப்பை இவ்வளவு இலவசமா சொல்லிட்டீங்களே, இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்களே, இயேசுன்னு கூப்பிட்டா ரட்சிக்கப்பட்டுடுவாங்களா? நம்ம ஆளுங்க அப்படியே பழகிட்டாங்க. இங்கேருந்து காசி யாத்திரை போனாதான் பாவம் கழுவப்படும். சரி, அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது அப்படி பாவம், அதனால அவங்க அப்படி செய்யறாங்க. நம்ம ஆளுங்களும் இங்கேருந்து சிலுவையை தூக்கிட்டு போனாதான் சிலுவை யாத்திரை என்றெல்லாம் இருக்காங்க. ஆண்டவர் ரொம்ப எளிமையாக்கி வைத்திருக்கிறார். அவர் சொன்னதற்கு ஆம் என்று சொன்னால் அது ஆமேன் என்று இருக்கும். ஆமேன். இந்த இரத்த உடன்படிக்கையில தான் இதெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையில ஆண்டவர் காலாகாலமா இதை செய்து வருகிறார். இந்த உடன்படிக்கை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெருமை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அவரு தான் சபிப்பாரு, நாம சபிக்க கூடாது. அதனாலதான் ரட்சிக்கப்பட்டவங்களே, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்களை யாரும் சபிக்காதீங்க. யாராவது நம்மளை பார்த்து நிறைய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத வெளியே இருக்கிறவங்களாம் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. அதனால அவங்க ஆசீர்வாதம் பெற்று போடுவாங்க. நம்ம சகோதரர்கள் ஒருத்தரை சபிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அவரை பத்தி இவரை பத்தி தப்பா பேசும் பொழுது, ஆசீர்வதிக்கப்பட்டவனை நீ சபிக்கும் பொழுது சாபம் மேல வந்தது. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? இது நம்ம நன்றாக விளங்கி கொள்ள வேண்டிய இந்த காரியங்கள் எல்லாம், இந்த புதிய இரத்த உடன்படிக்கையில் நடக்கிற காரியங்கள் மிக முக்கியமான காரியம். இந்த எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்றம்னு சொன்னேன். அவருடைய அந்த காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். இந்த எனக்குள்ளதெல்லாம் உங்களுக்குன்றார். சொல்லுங்க, எனக்குள்ளதெல்லாம். ஆமாம். கர்த்தருடைய ஜெபம், இயேசு ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்ணார். யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதுலையும் இயேசு பண்ண ஜெபம் இருக்குது. அந்த 17ஆம் அதிகாரத்தில் ஒரு ஜெபத்தில் ஒரு வசனம் இருக்குது. 17:10 வாசிங்க. என்னுடையவைகள் யாவும் என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் உம்முடையவைகள் என்னுடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன், அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன். ஆமா, இதெல்லாம் பைபிள் வசனம். டிவியை திறந்தா ஏர்டெல்காரன் என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்றான். நம்ம பாட்டு எடுத்து நம்ம வசனத்தை எடுத்து அவன் வித்துட்டான். நான் பார்த்தேன், இது எங்கேயோ கேட்ட வசனமா இருக்கேன்னு பார்த்தேன். பைபிள்ல பார்த்தா 17:10 இருக்குது.